வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 1, குரூப் 2, 2A எக்ஸாம்ஸ்க்கான டெய்லி டெஸ்ட் நம்ம அகாடமியில் நடத்துறதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்கிறார்கள் பெரும்பாலும். அட் த சேம் டைம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஃப்ரேம்வொர்க் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ் தான் பெரும்பாலும். கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம். அப்போது நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம பல ஆண்டுகளாக டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஜனவரி மாதத்துலேருந்து இங்கே 2026 டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, டாபிக்ஸ் உங்களுக்கு we will provide you in a booklet format. ஸோ புக்லெட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டாபிக்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டெய்லி டாபிக்ஸ் போஸ்ட் போட்டு முன்னாடி இப்போ அப்படி கிடையாது. ஸோ இட் இஸ் மந்த்லி உங்களுக்கு ஒரு புக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அப்போ மந்த்லி புக்லெட்ஸாக உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அப்போ 30 டேஸ்க்கான டாபிக்ஸ் ஒரே ஒரு புக்லெட்டாக. ஸோ பர் டே 5 டாபிக்ஸ். ஸோ டோட்டலி 30 டேஸ் அப்படின்னா 150 டாபிக்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அது எதெல்லாம் நம்மளுடைய புக்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிலாம் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே மிக்ஸ்டாக தான் நாங்கள் கொடுக்குறோம். சரி, ஸோ இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுறதுனால எங்களுக்கு என்ன நன்மை வரும், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி வரும். டெய்லி டெஸ்ட் எழுதுறதுனால டெய்லி நீங்கள் ஸ்கூல் புக் படிப்பீங்க. அந்த டாப்பிக்கை டெய்லி ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தேடுவீங்க. சில கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும்போது அந்த டாபிக்ஸை இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிறவுடைய கரண்ட் அஃபேர்ஸோட நீங்கள் கோரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுறதுனால டெய்லி அந்த ஒரு டாபிக் கொடுக்குறோம், ஒரு 5 இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். பர் டேவே ஒரு 25 to 30 இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நீங்களே கலெக்ட் பண்ணுறீங்க. அதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை எழுதி பார்க்கலாம், இங்கே ஒரு டெஸ்ட்டாகவும் எழுதணும். ஸோ அப்போது பர் டே 25 அப்படின்னா 30 டேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 750 இன்ஃபர்மேஷன்ஸ். 10 மாதம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 7500 இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கிடைக்கும். அப்போது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரோடைய கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் 10 months இதை எழுதுனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 10 டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டாக உங்களால் முடிச்சிருக்க முடியும். இதை நீங்கள் எழுதி பார்த்துட்டு டிஎன்பிசியுடைய கொஸ்டின் பேப்பர்ஸோட நம்ம படித்ததை டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் எழுதி பார்த்தீங்க, படித்தது ப்ரிலிம்ஸில் கொஸ்டினாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தட் வில் கிவ் யுவர் கான்ஃபிடென்ஸ், ரைட்? ஸோ அப்போது உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் பெரும்பாலான டாபிக்ஸ் இருக்கும், 99%. அப்போது இந்த ஸ்கூல் புக்ஸையும் நம்மளால கவர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் உங்களால் கவர் பண்ண முடியும். சரி சார், இந்த டெஸ்ட் எப்படி பேப்பர் பேஸ்டு டெஸ்டா அப்படின்னா, டெய்லி பேப்பர் கொடுப்பீங்களா அப்படின்னா நோ. ஸோ அதுக்கும் we will provide you a material that is called புக்லெட்டாக அவனை கொடுத்துறோம். ஸோ அந்த புக்லெட்டில் உங்களுக்கு ஜனவரி மந்த் அப்படின்னா ஜனவரி மந்த்துக்கான புக்லெட் கொடுத்துருவோம். அதில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்குமான ஸ்பேசஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் we will provide. ஸோ அந்த ஸ்பேஸில் you have to write-ங்க. ஸோ இப்படி தான் டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். மினிமம் 5 இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் தேடி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். நீங்கள் இது எழுதுறது, நீங்கள் எஃபர்ட் போடுறது, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கவர் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுடைய கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் வச்சு தான் படிப்போம் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த டெய்லி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியில் ஆல்ரெடி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த டெய்லி டெஸ்ட் ஆன்லைன் போஸ்டரில் இருக்கிறவர்களோ இல்லை டைரெக்டாக எழுதுகிறவர்களோ கொஸ்டின் புக்லெட்ஸ் வாங்கிட்டு எழுதிக்கலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஸோ இட் இஸ் மினிமம் சார்ஜஸில் ஒரு வெரி 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 லெஸ் சார்ஜஸில் we are providing this service. ஸோ அதனால் நீங்கள் இந்த டெய்லி டெஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.